வர மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் எல்லா அரிசியும் வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். துவர்ப்புக்கு வந்து உப்பு, உவர்ப்புக்கு வாழைக்காய், காரமுக்கு பொரியல் இருக்குது, இனிப்புக்கு பாயசம் இருக்குது, ரசம் புளிப்புக்கு இருக்குது, கசப்புக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குது. எல்லா சுவையும் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். இது வந்து தமிழர்களோட விருந்தோம்பல் பண்ணுறது மிகவும் முக்கியமானது. வீட்டுக்கு வரவங்களை வரவழைச்சு தண்ணி உப்பு எப்பவுமே இருக்கிறது. இதுதான் எங்களோட கான்செப்டாக எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். கல்யாண விருந்து பேர் தான் கல்யாண விருந்து. அப்படியே சொல்லித்தரங்க இது என்னென்னு. இல்லை ஃபஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி செட்டப் கொடுக்கணும்? நீங்கள் அந்த போர்டு மாதிரி வைக்கலாமே. நாங்கள் வந்து தமிழர்களோட பாரம்பரியமே தலைவாழை இலையில சாப்பாடு போடுறோம். அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். இதில் அரிசியும் வர மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். தண்டர் ஃபைட்டர். ஸோ தான் வெறுமனையாக சாப்பிட்லாமா? இது சாப்பாடு மாதிரி, இது பொரியல் மாதிரி. ஓ அது வந்து செகப்பு அரிசி ரெட் ரைஸ் மாதிரி. ஆமாம். இது வந்து சாண்ட்விச். இது என்ன சுவையில் வரும்? இது அறுசுவையில் எல்லாமே இருக்குது இல்லையா? இது வந்து பாரம்பரியம். பாயசம் சேம் அதே ரைஸ் இருக்கிறதுல. இதுக்கு சைட் டிஷ் அந்த மாதிரி இதோட சாப்பிட்றது ரசம். ரசமோட பச்சைப்புளி ரசம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப தேவையானது தான். முக்கியமாக தண்ணி வச்சுருக்காங்க. இல்லை மற்ற உணவுகள் கண்டிப்பாக இந்த ரசம் சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்டா இல்லை. அதுதான் இது எல்லாமே சாப்பிட்டோன்னா கம்பல்சரி தண்ணி இருக்கும். இது என்ன பண்ணும்? வாழைக்காய் வேக வைக்காமையே பண்ணியிருக்கோம். அதான் வீட்டில் கிடைக்காது. வெளியிலையும் கிடைக்காது. இது கண்ணு கண்டு மாதிரி பொட்டுக்கடலை சக்கரை அரைச்சி போட்டீங்களா? மொத்தமாக ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே அருமை. வேறு பிள்ளைங்க கஷ்டம் குடிச்சிட்டிங்களா? வீட்டில் சாப்பிட்ற வீட்டு ரொம்ப அருமையாக சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரசத்துக்கு அடுப்பணம் தேவையில்லை நமக்கு. சூப்பர். வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க. இது என்ன கண்ணு? லெமன் ஜூஸ். அப்படியே நார்மல் பண்ணு. சூப்பர். எல்லாமே சூப்பர் அருமையாக இருக்குது. அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இது நாங்கள் அப்புறம் டேஸ்ட் பண்ணுறோம். சூப்பராக கண்ணு. அதாவது அடுப்பு இல்லாமல் கேஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பொருள் எதுவும் இதில் அந்த என்ன சொல்கிறது மசாலா ஐட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக செஞ்சுருங்க. வேறு லெவல். இதெல்லாம் பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை. சூப்பராக தண்டர் ஃப்ரை வெரி குட். சூப்பர். நல்லா இருக்கு. நம்ம எல்லாருமே சூப்பராக செஞ்சுருக்கோம். குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்று கூட இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சூப்பர். வர அதை விட சூப்பர். எல்லாருமே ஒவ்வொரு உணவும் வந்து ரிப்பீட் ஆகலை. இங்கே இருக்கக்கூடிய உணவு அங்கே இல்லை, அங்கே இருக்கக்கூடிய உணவு அங்கே இல்லை. எல்லா உணவுகளுமே புதுமையாக இருக்குது. ரெண்டாவது இங்கே வந்தால் தமிழ்நாடு, அங்கே வந்தால் ஒரு வகையான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் உணவுகளும் ஒருவேளை எல்லா கண்ட்ரிலையும் அதாவது அதுக்கெல்லாம் சமைக்கப்படி தான் இருக்கும். பீஸா பர்கர்லாம் தேடி போகாமல் நம்ம பண்டைய காலத்துக்கே போய் சாப்பிட்டா நம்மளுடைய ஹெல்த் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டீம் சூப்பராக நிரூபிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வெரி குட். சூப்பர். இனிஷியேட் பண்ண பாயசம் நான் ஒரு பாயசம் வெறியல் சாப்பிட்ருவோம். உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாப்பிடுங்க. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. எதுவுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. எங்களாலையும் இது எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றது இது ஒரு முன் உதாரணம். அடுத்த லெவலுக்கு போகிறது உங்கள் எல்லாருக்கும்